கருவாலி மரத்தருகே ஆபிரகாம் அமர்ந்திருந்தார். நண்பகல் நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு தோன்றினார். 3 மனிதர்கள் எதிரே நிற்பதை அவர் கண்டார். ஓடிச் சென்று நிலம் வரை தாழ்ந்து வணங்கினார். என் தலைவரே, உமடியான் இல்லத்தை கடந்து போகாதீர். ஆபிரகாம் கூடாரத்திற்குள் விரைந்து ஓடினார். சாராய் 3 மரக்கால் மேல் தரமான மாவை எடு, பிசைந்து ரொட்டிகளை சுட்டு தயார் செய். பின்பு மந்தைக்கு ஓடி நல்ல இளங்கன்றை தெரிந்தார். வேலைக்காரன் அதனை சமைக்க விரைந்து சென்றார். வெண்ணெய், பால் மற்றும் சமைத்த இறைச்சியை கொண்டு வந்தார். அவர்கள் முன்னே வைத்து மரத்தடியில் நின்றார். அவர் உண்டபின் கேட்டார்கள், உன் மனைவி சாராள் எங்கே? இதோ கூடாரத்தில் என்றார் ஆபிரகாம். அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் உனக்கு ஒரு மகன் இருப்பான். சாராள் கூடார வாயிலில் இதை கேட்டு சிரித்தார். முதிர்ந்த எனக்கு இந்த இன்பம் கூறுமோ என்றார். ஆண்டவர் கேட்டார், சாராள் ஏன் சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுண்டோ? சாராள் அஞ்சி மறுக்கையில்லை, நீ சிரித்தாய் என்றார். அந்த மனிதர்கள் எழுந்து சோதோமை நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் செய்ய போவதை மறைப்பேனோ? சோதோம் கொமோராவின் பாவம் மிகக் கொடியது. ஆபிரகாம் ஆண்டவரின் முன்னிலையில் நின்று கெஞ்சினார், நல்லவர்களையும் தீயவர்களோடு அழிப்பீரோ? அந்த நகரில் 50 நல்லவர்கள் இருந்தால் அழிப்பீரோ? அவர்களுக்காக நகரை அழிக்க மாட்டேன் என்றார். 45, 40, 30, 20. ஆபிரகாம் விடாமல் கேட்க ஆண்டவர் பொறுமை காத்தார். 10 நல்லவர்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டேன் என்றார். ஆண்டவர் பேசி முடித்து அவ்விடம் விட்டு சென்றார். ஆபிரகாம் மீண்டும் தம்மிடத்திற்கு திரும்ப